முதல் சுற்றில் எனக்காக முட்டைகள் சமைக்கவும். இது என் விருப்பமான காலை உணவு. எளிது. அறிவியல் எனக்கு உதவும். நான் ஏற்கனவே கெட்ஸ்அப்பை அதிகரிக்க எப்படி என்று கற்றுக்கொண்டேன். ஓஹோ, என் சகோதரிக்காக எதையும் செய்வேன். முதலில் நீங்கள் ஒரு அச்சை வாணலியில் வைக்க வேண்டும். எனது அச்சு ஒரு முயலின் தலை வடிவில் உள்ளது. அடுத்தது சில முட்டைகள். ஓ இல்லை, நீர் வெள்ளை மற்றும் மஞ்சள் பகுதியை பிரிக்க வேண்டும். இது செய்யப்பட வேண்டும், ஏனெனில் என் முயலின் கண்கள் மஞ்சள் கரு, அவனது முகத்தின் மீதமுள்ள பகுதி வெள்ளை. நேரத்தை நன்றாக கணக்கிடுங்கள். தாத்தா, உங்களுக்கு என்ன தோணுது? ஓஹோ, எனக்கு தொடங்க நேரம் வந்துவிட்டது. ஆனால் அறிவியலுக்காக நீ என்ன செய்வாய்? சரி, முட்டைகளில் என் பெரிதாக்கும் கதிரை சோதிக்க நேரம் வந்துவிட்டது. நீங்கள் அதை அதிகரிக்கவில்லை, ஆனால் குறைத்து விட்டீர்கள் போலிருக்கிறது. அது நகைச்சுவையாக இல்லை, ஏதோ தவறாகிவிட்டது. கவலைப்படாதே, நான் கண்டிப்பாக இதை சரி செய்வேன். சரி, நீங்கள் ஏற்கனவே என்னை பொறாமைப்படுகிறீர்களா? இது இனி விஞ்ஞானம் மட்டுமல்ல, இது உண்மையான மந்திரம். அற்புதம்! இந்த பெரிய முட்டையை வானலியில போட நேரம் வந்துவிட்டது. இதை இங்கே கொண்டு வருவது நிச்சயமாக சாத்தியமில்ல. அற்புதம். சரி, இந்த அறிவியலி உங்களுடையது அர்த்தமற்றது. இதோ என் முக்கிய திறமை. விக்கிக்காக நான் மிகவும் விசித்திரமான ஒன்றை செய்ய போகிறேன். முதலில் முட்டைகளை சிறப்பு அச்சுகளில் உடைக்க வேண்டும். ஒரு அச்சுக்கு ஒரு முட்டை. பின்னர் அவற்றை கொதிக்கும் நீரில் வைக்கவும். முட்டைகள் சமைக்கும் போது நான் ஒரு சாண்ட்விச் செய்வேன். முதலில் அவகாடோவை நசுக்கி அதை ரொட்டியில் பரவ வேண்டும். முடிவில் கிடைக்கும் முட்டைகளை அதன் சுற்றிலும் பரப்ப வேண்டும். பாருங்கள், அது புல்வெளியில் உட்கார்ந்துள்ள ஒரு முயல் போல தெரிகிறது. அது அழகாக இல்லையா? என் முயலை மிகவும் பிடிக்கும். அவனுக்கு பெரிய கண்கள் உள்ளன. மற்றும் நான் மிகப்பெரிய முட்டைகளின் படைப்பாளராக மாறினேன். விக்கி இதை முன்பு ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. நான் ஆரம்பத்தில் அதிகரித்த சிறிது கெட்சப் இது பாதிக்காது. சரி, விக்கி வெற்றியாளரை தேர்வு செய்யும் நேரம். எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கிறது. முதலில் என் சகோதரியின் முயலின் முட்டைகளை சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன். யோசனை நல்லா இருக்கு. அது அற்புதமாக சுவைக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஓ, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்ன சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று சமையல்காரர் என்னை வீஹாய் தயாரித்திருக்கிறார். மீண்டும் குண்டு, ஆனால் இந்த முறை இது முற்றிலும் வேறுபட்டது. பார்க்கலாம், சுவையானது. எனக்கு அது தெரியும். முட்டைகள், ஆம், ஆனால் எனக்கு அவகாடோ பிடிக்காது. அதை உமிழ்ந்து விட விரும்புகிறேன். இது என்ன தாத்தா? என்ன வகையான பெரிய முட்டை? இல்லை, எனக்கு அனுபவம் செய்ய அனுமதிக்க மாட்டேன். அப்படியா சகோதரி, நீதான் வெற்றியாளர். அது அருமை. பூரே, விக்கிக்கு இது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இரண்டாவது சுற்றில் எனக்கு ஒரு காக்டெயில் தயாரிக்க வேண்டும். காக்டெயிலா? எளிது. எல்லா வகையான திரவங்களையும் கலப்பதில் நான் புதிதல்ல. முதலில் குச்சிகளில் லாலிபாப் சமைக்க விரும்புகிறேன். இதற்காக லாலிபாப் திரவமாக கோன்களில் ஊற்றுவேன். அதன் பிறகு அங்கு ஒரு குச்சியை முந்தையதாக சர்க்கரையில் தூவியதை மூழ்க விடுவேன். நேரத்தை குறிக்க வேண்டும். லாலிபாப் விரைவில் தயாராகிவிடும். சிறிது நேரம் தூங்கப் போகிறேன். அவர் உண்மையிலேயே தூங்குகிறார். அவர் குறைவாக சத்தம் செய்வார். நான் ஸ்ட்ராபெரி ஸ்ப்ரைட் மற்றும் சில ஐஸை கொண்டு ஒரு காக்டெயில் செய்ய விரும்புகிறேன். நான் அதை பிளெண்டரில் செய்வேன். அதனால் எனக்கு உண்மையான காக்டெயில் கிடைக்கும். மேலும் துல்லியமாக அதன் முதல் பகுதி. Sirpa, no way where your 3 sprayed Mr. Icerum Lagrettes as the berry in the recarnardil into the artificial L is Marwala, a berry in the Pritsanila Kutumali Pine Bertapodum. Idi in the cocktail in Kadaisi, Moondraw Ardier Irkom. சிப்போரந்துக்கு விடுதிகளின் விடுதிகளில் இருந்ததை விட குளிர்ச்சியாக மாறியது. இதை ஒரு ஸ்ட்ராபெரி மற்றும் அழகான தானியத்தின் துண்டுடன் அலங்கரித்தால், ஓ, அது என்ன? எல்லாம் தயாராக இருக்கிறது போல. எனக்கு லாலிபாப்ஸ் மிகவும் பிடிக்கும். அவை அருமையாக வந்துள்ளன.
நீங்கள் எனக்கு பொறாமைப்படுகிறீர்களா? இந்த சுவாரஸ்யமான சிக்கல்களை பாருங்கள். ஆனால் அதுவே எல்லாம் இல்ல. இப்போது நான் கண்ணாடியை எடுத்து வண்ணமயமான சர்க்கரையில் மூழ்க விடுவேன். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடிகள்ல லாலிபாப்ஸ்களை போட வேண்டும். கொஞ்சம் ஐஸ் மற்றும் ஸ்ப்ரைட் சேர்க்கவும், அதை திருப்பி குளிர்ச்சியாக்கவும். பிங்கோ. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் காக்டெயிலில் விக்கியின் மிகவும் பிடித்த சுவையானவற்றை கலந்து விடுவேன். நான் ஸ்கிட்டில்ஸ் காண்டியுடன் தொடங்குவேன். ஆம், நான் கூட அவற்றை கடந்து செல்ல முடியும். அவை மிகவும் சுவையாக உள்ளன. அது என் அக்வேரியத்தின் அடிப்பகுதியாக இருக்கும் கற்கள் போல. ஐஸ் மார்மலேட் மற்றும் சில நீல ஃபேண்டா. இது காக்டெயிலின் அடிப்படை ஆகும். பாருங்கள், இது ஒரு அக்வேரியத்தை போன்றது. விக்கி, முயற்சிக்க நேரம். இந்த காக்டெயில்கள் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கின்றன. முதலில் என் சகோதரியிடமிருந்து இந்த கடல் காக்டெயிலை முயற்சிக்கலாம். அழகாகவும் சுவையாகவும் உள்ளது. உங்களுக்காகவே செஃப், நீங்களும் உங்களின் சிறந்ததை செய்தீர்கள். அதிசயமாக சுவையானது. நான் முயற்சித்தேன். தாத்தா, உங்களிடமிருந்து இத்தகைய அழகை நான் எதிர்பார்க்கவில்லை. எங்கு தொடங்குவது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அந்த சிவப்பில் இருந்து தொடங்கலாம். நீங்கள் வெறும் காக்டெயில் மட்டுமல்ல, லாலிபாப் சேர்த்து செய்தது பெரிய பிளஸ். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. தாத்தா, நீங்கள் வெற்றியாளர். தாத்தா, நீங்கள் தான் வெற்றியாளர். அட உண்மையா? ஹூரே! ஓ நன்றி பேத்தி. மூன்றாவது சுற்றில் எனக்கு சில விசித்திரமான சாலட் தயாரிக்கவும். சாலட் எளிதாக இது முடிந்துவிடும். ஒருபோதும் சாலட்கள் சமைக்கவில்லை. இது எளிது என்று நினைக்கிறேன். பெண்களே, அவசரப்படாதீர்கள். நான் முதலில் எனக்கு ஒரு சிறந்த திட்டம் உள்ளது. எல்லாருக்கும் தெரியும், தோட்டத்திலிருந்து பறித்த காய்கறிகளுக்கு மேல் எதுவும் இல்லை. எனவே நான் ஏன் என் சொந்த வீட்டு தோட்டத்தை பெறக்கூடாது? நான் அதுல இருந்து சில மாதிரிகளை சேகரிக்கிறேன். உதாரணமாக ஒரு சாலட். இதை செய்ய நீங்க வெறும் ஒரு பானையில மண்ணுடன் ஒரு லெட்டூஸ் விதையை நட்டால் போதும். ஓ, கடல் வழக்கமாக பரிசோதனை செய்யப்படுகிறது. இது சில வினாடிகளில் வளர வேண்டும். ஓ ஆம், தண்ணீர். சரி, சரி, இது வெறும் தண்ணீர் தான். ஆனால் சாலட் எவ்வளவு விரைவாக வந்தது பாருங்கள். என் கருத்தில் இது ஒரு உண்மையான அதிசயம். ஆமாம் தாத்தா, அவர் காய்கறிகளை எப்படி கையாளுவது என்று தெரியவில்லை என்பது தெளிவாக இருக்கிறது. அதை யார் சாப்பிடுகிறார்கள்? சரி, இங்கே சிக்கலாக இருக்கிறது. அதுக்கு பிறகு அனைவருக்கும் சாலடில் கேரக்டர்கள் பிடிக்கும். அதனால் சில பீன்ஸ் மற்றும் தக்காளி சாஸ் மேலே என்ன எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. அதை யார் சாப்பிடுவார்கள்? நான் டைனோசருக்கான சரியான வாழ்விடத்தை உருவாக்கினேன். அங்கே புல் மற்றும் ஒரு கல் உள்ளது. உங்களுக்கு தேவையான அனைத்தும். மேலும் இது சுவையாகவும் உள்ளது. எனக்கு நினைக்கிறது இந்த சாலட் மற்ற எந்த சாலட்டையும் மிஞ்ச முடியும். எனவே எனக்கு எல்லா வாய்ப்புகளும் உள்ளன. முதலில் எல்லா காய்கறிகளையும் ஒன்றாக சேர்த்து துண்டுகளாக வெட்ட வேண்டும். இதை செய்வது மிகவும் எளிது. ஆனால் ஒரு சாதாரண சாலட் சலிப்பானது. இங்கே ஒரு சாலட் நவீன கலைபாணியில் செய்யப்பட்டுள்ளது. இது மிகவும் குளிர்ச்சியானது. தாத்தா, இது அற்புதம். செஃப், உங்களுக்கு இது பிடிக்கிறதா? Look, we're starting brown bricks with salad. Now go eat your bowl. One we cheersedly sauce started when sauce. See to bring butter to snip. Birthday, I like a blender key and a burner. சொட்டுகள் சாஸில் ஊற்றப்பட வேண்டும். இப்போது காய்கறிகள் பயன்படுத்தப்படும். அவற்றை இந்த சாஸிலிருந்து, அதாவது மண்ணிலிருந்து வளர்வதைப் போல நட்டு விடுவேன். எனது கருத்தில் இது மிகவும் விசித்திரமான யோசனை. சிறந்த உணவகங்களில் சாலட்கள் இவ்வாறு பரிமாறப்படுகின்றன. இது எல்லாம் நிஜமல்லாதது போலவே தெரிகிறது. நான் என் தாத்தாவுடன் தொடங்குவேன். என்ன ஒரு குளிர்ச்சியான மற்றும் பெரிய டைனோசர். இது என்னால் உருவாக்கப்பட்டது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. பார்ப்போம். சாக்லேட். அதற்கு மேலாக இது நிஜமாகவே ருசியாக இருக்கிறது. இது என்ன வகைகள்? இது மோசமாக இருக்கிறது. எனக்கு பீன்ஸ் பிடிக்காது. எனக்கு தெரியாது. நீ கலைப்பள்ளிக்கு சென்றது வீணாகி விட்டது. அவன் தன் காய்கறிகளை கூட வரைய முடியவில்லை. உனக்காக முயன்றேன். ஆனால் செஃப் சாலட் தான் மிக குளிர்ச்சியாக இருக்கிறது. அப்படியா? இத சுவைக்க நேரம் வந்துச்சு. என் கரண்டி எங்க? வாங்கலாம். இங்கே பச்சை கீரைகள் மட்டுமே இருக்கின்றன. எனக்கு அது பிடிக்காது. நீங்கள் மிகவும்
சின்ன சகோதரி, உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அது அற்புதம். ஹூரே! இன்று எனக்கு மிகவும் அதிர்ஷ்டம். உண்மையான சமையல்காரராக உணர்கிறேன். நீங்க தயாரா? 1 2 3. வாவ், இவை எனது பிடித்த சீட்டோஸ். குச்சியில காளான். ஓ, நான் சீட்டோஸை மிகவும் விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையானவை. விரைவில் அதை சுவைக்க காத்திருக்கிறேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சரி, இப்போது பரிசோதிக்க நேரம். நாங்கள் ஒரு சிப்ஸை எடுத்து சாக்லேட் ஃபவுண்டனில் மூழ்கடிக்கிறோம். அதுதான். வாவ், இது இன்னும் சிறப்பாக மாறிவிட்டது. நான் ஷியர் டு திஸ் டோஸ் என்று நம்புகிறேன். ஃப்ரேசனா டிஸ்ட்ரிபியூட்டர் எடர் ஆஃபிடம் ஃபா அண்ட் திஸ் ஃபார் முடியும். இத்தனை சுவையான சாக்லேட் ஃபவுண்டனோட யூஸ் பியூரியம் சார். ஆமாம், இது விரைவாக சாப்பிடுவது நல்லது. இல்ல, நான் இன்னும் அதை உணர்கிறேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. சாக்லேட்டோட சாப்பிடுவது இவ்வளவு அருவருப்பாக இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இனி நான் மஷ்ரூம்களை சாப்பிட முடியாது போல் இருக்கிறது. பெண்களே, அடுத்த சுற்றுக்கு தயார்தானே? 1 2 நான்சி தொடங்குகிறாள் போல் இருக்கிறது. சுவையான ரோல்ஸ். நான்சி மீண்டும் அதிர்ஷ்டசாலி. அண்ணா பற்றி என்ன? என்ன? இவை உயிருடன் உள்ள கரப்பான் பூச்சிகள். ஓ, பாவமன், அவள் அதை எப்படி சாப்பிடுவாள்? அது பார்க்க பயமாக இருக்குது. இல்லை 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 இல்லை, அந்த அருவருப்பான கரப்பாம்பூச்சிகளை நான் சாப்பிட வேண்டியதில்லை என்பதில் நன்றாக இருக்குது. ஒரு முழு தட்டு ருசியான சுவையான ரோல்ஸ் எனக்காக காத்திருக்கின்றன. ஆனால் அவற்றை இன்னும் சிறப்பாக எப்படி செய்யறது எனக்கு தெரியும். ஒரு சாக்லேட் ஷவர். ஓ, இந்த சுவையானதை முயற்சிப்போம். சரி, இது நன்றா இருக்கும். இது நிச்சயமாக கரப்பான் பூச்சிகளை விட நல்லது. பாசேஜ், நான் முடிச்சிட்டேன். இது முறை தோழி. இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. நான் நம்ப முடியவில்லை. நான் உண்மையிலேயே இதை சாப்பிட வேண்டுமா? சரி, என்னை மன்னிக்கவும் கரப்பான் பூச்சிகள். நீங்கள் சாக்லேட் நீரூற்று நீரில் நீந்த வேண்டும். இல்ல இல்ல இல்ல, நான் அதை செய்ய போகிறேன் என்று நம்ப முடியவில்லை. ஏன்? பாவம் ஆன். அவ எப்படி இவ்வளவு பல புழுக்களை சாப்பிட முடியும்? இது வெறுக்கத்தக்கது. ஆனால் அவளுக்கு வேறு வழி இல்லை. வாருங்கள் ஆன், சாக்லேட்டை பற்றி யோசிக்கவும் புழுக்களை பற்றி யோசிக்காதீர்கள். அப்படித்தான். வாவ் ஆன் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்துல மிகவும் விரைவாகவும் எளிதாகவும் சாப்பிட்டு விட்டாள். புதிய சவாலில் பெண்களை என்ன காத்திருக்கிறது? என்ன ஒரு துண்டு கச்சா மாமிசம். வாவ், சுவையான தோசைகள். இன்று நான்சிக்கு நல்ல நாள் போல் இருக்கிறது. எனில் ஒவ்வொரு முறையும் அவள் அற்புதமான உணவுகளை பெறுகிறாள். சரி, அந்த தோசை சாக்லேட் ஃபவுண்டனுக்காகவே உருவாக்கப்பட்டது. இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது. ஆம், இந்த வேகத்தில் இந்த பன்கேக் குவியலின் எதுவும் விரைவில் மிச்சம் இருக்காது. நான்சியின் நிலையை நீங்கள் விரும்புவீர்களா இல்லையா? ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஓ, நான் நாக்கு ஊறுகிறேன். நான்சி, நீ அதை பகிர்ந்து கொடுக்க முடியுமா? தயவு செய்து நண்பரா? இல்ல. ஆமாம் ஆன், நீ உன் இறைச்சியை சாப்பிட வேண்டியிருக்கும். ஏன் என்ன? ஒவ்வொரு முறையும் எனக்கு மோசமான பொருட்கள் கிடைக்கின்றன. இந்த இறைச்சி துண்டு சாக்லேட் காரணமாக சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. மாறாக எதிர்மறையாக உள்ளது. இது சுவையற்றதாக இருக்காது என்று நம்புகிறேன். நீ செய்ய வேண்டும். சரி, இதை முடித்து விடுவோம். நான் சைவமாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். ஆனா இந்த முறை தன்னுடைய அதிர்ஷ்டம் உதவும் என்று நம்புகிறாள். அது உண்மையாக்கும். இவை டோனட்கள். இந்த அழகை பாருங்கள். உன்னுடையது என்ன நான்சி? ஓ, இவை ஒட்டகச்சிவிங்கிகள். கெட்டது. உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. என் சுவையான டோனட்ஸ் என்னை காத்திருக்கிறதே நல்லது. நான் எதிலிருந்து தொடங்க வேண்டும்? இளஞ்சிவப்பு அல்லது நீலம்? முட்டாள் கேள்வி. நிச்சயமாக இரண்டும். ஆரம்பத்தில் அவற்றை சாக்லேட்டில் மூழ்கவிடு. என்ன ஒரு சிறந்த சேர்க்கை. இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது. நான்சி, நீ அண்ணாவின் டோனட்டுகளை பார்க்க கூடாது. உன் ஒட்டகச்சிவிங்கிகள் குச்சியில் உன்னை காத்திருக்கின்றன. இதற்கிடையில் அண்ணா இன்னொரு டோனட்டின் மீது சாக்லேட்டை ஊற்றுகிறாள். வாவ், இது ஒரு இனிப்பு தூவல். இதனால் டோனட் இன்னும் சிறப்பாக மாறும். அன்னைக்கு எப்படி இவ்வளவு சுவையான டோனட்ஸ் கிடைச்சது? ஆனால் எனக்கு இந்த குச்சி பொருள் கிடைச்சது. இது உயிரோடு இல்லை என்று நம்புகிறேன். சாக்லேட் சுவையை அதிகரிக்குமா என உறுதியாக தெரியவில்லை. ஆனால் முயற்சிக்கலாம். எங்கே தொடங்குவது? இது போல முயற்சிப்போம். இந்த ஒட்டகச்சிவிங்கிகள் சாக்லேட்டோட மிகவும் மோசமாக இருக்கின்றன. நான்சி, ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் ஒரு இனிப்பு தூவல் இதன் சுவையை நிச்சயமாக மேம்படுத்தும் உணவு. இதை முயற்சி செய்.
நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இது மேம்பட்டது ஏனெனில் இது மேம்பட்டது, சரியா? மேலும் எங்கள் வீரர்கள் புதிய சவாலுக்கு தயாராக உள்ளனர். எவ்வளவு அழகான ஐஸ்கிரீம் கோன். செலரி? ஆமாம், ஆனால் செலரி மற்றும் சாக்லேட் ஒன்றுக்கொன்று பொருந்தாதவை. ஆனால் ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட் முற்றிலும் வேறுபட்ட விஷயம். ஆமாம், இப்போது அதிர்ஷ்டமனுடன் இருக்கிறது போல. இந்த சாக்லேட்டை பாருங்கள். இந்த ஐஸ்கிரீம் இரட்டிப்பு சுவையாகிவிட்டது. அருமை. இப்போது உன்முறை நான்சி வழியாக காய்கறிகள் மிகவும் ஆரோக்கியமானவை. சாக்லேட்டுடன் சேர்த்து இது சுவையாக இருக்கலாம். சரி, நாம் இதை முயற்சிப்போம். முதல் துண்டு. என்ன நினைக்கிற நான்சி? ஏய், நல்லா தெரியல. நல்லா தெரியல. நான் நினைக்கிறேன் நீங்க இன்னும் சாக்லேட் சேர்த்தா அது ரொம்ப சுவையா இருக்கும். சாக்லேட் கடல் மற்றும் வைட்டமின்கள் கடல். நன்றாக செய்தாய் நான்சி. இந்த முறை மற்ற பெண்களும் அதிர்ஷ்டசாலிகள் ஆகட்டும். என்ன ஒரு சுவையான குராசான். மற்றும் அலெக்ஸ், உண்மையிலேயே நான்சி தனது அதிர்ஷ்டத்தை முற்றிலும் இழந்து விட்டார். ஆனால் நன்றாக இருக்கிறார். இந்த அழகான குருசான் சாக்லேட் ஃபவுண்டனில் நீந்துகிறது. ஓ, இது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. சாக்லேட் குலேஸ் குருசான்ட்ல இருந்து மிகவும் ருசிகரமாக சொட்டுகிறது. இது எப்போதும் சிறந்த உணவு. ருசியாக இருக்குது. குருசாண்ட் மிக அருமை. மேலும் அது அருமையாக இருந்தது. அதை மிகவும் வேகமாக சாப்பிட்டார். இப்போது உன் முறை நான்சி. சாக்லேட் பூசப்பட்ட முட்டை நிச்சயமாக சாக்லேட் பூசப்பட்ட குருசாண்ட் அல்ல, ஆனால் அது மிகவும் ஊட்டச்சத்து மிக்கது மற்றும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. ஆனால் இது ரொம்ப சுவையாக தெரியவில்லை. ஆம், நான்சி கனவு கண்ட சாக்லேட் முட்டை மாதிரி இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட உணவுக்கு பிறகு நீங்கள் உங்கள் தொண்டையை சாக்லேட்டால் ஈரமாக்கலாம். இப்படி நேரடியாக நீரூற்று போல. காற்று, நீங்கள் அதை செய்ய முடியுமா? மற்றும் ஒரு ஃப்ரை சவால். வாவ், எவ்வளவு இனிப்புகள். மேலும் நிறைய ப்ரோக்கோலி. உங்களுக்கு ப்ரோக்கோலி பிடிக்குமா? உங்க பதில்களை கருத்துக்களில் எழுதுங்கள். மீண்டும் எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல் இருக்கிறது. ஆஹா, அந்த ஜெல்லி கண்கள் அற்புதமாக இருக்கின்றன. ஆனால் ஜெல்லி மற்றும் மார்ஷ்மெல்லோக்களை விட சுவையாக என்ன இருக்கிறது தெரியுமா? ஆம், ஜெல்லி மற்றும் மார்ஷ்மெல்லோக்கள் சாக்லேட்டுடன். ஆஹா, நான் அப்படிப்பட்ட பார்பிக்யூவை தினமும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். மன்னிக்கவும் நான்சி, ஆனால் இதை உங்களுடன் பகிர முடியாது. ஆனா உன்கிட்ட ப்ரோக்கோலி இருக்குதா? சரியா? வாங்க. ப்ரோக்கோலி, யாராவது இவற்றை இழந்துட்டாங்களா? நான் ஒரு சிறிய துண்டு மற்றும் சாக்லேட்டை சாப்பிட முயற்சிக்கிறேன். சரி, முயற்சிப்போம். ப்ளே. சாக்லேட் பூசப்பட்ட ப்ரோக்கோலி சாதாரண ப்ரோக்கோலியை விட மோசமாக இருக்கிறது. அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் நான் முடிக்கும் வரை அண்ணா என்னை விடமாட்டாள் போல் இருக்கிறது. சரி, நான் அதை சாப்பிடணும். வாவ், இங்கே மிகவும் அதிகமாக இருக்கிறது மற்றும் இது மிகவும் கடினமாக இருக்கிறது. ப்ளே. நான்சி இன்று பல காய்கறிகளை சாப்பிட்டார். உங்கள் உடல் நலம் உங்களுக்கு நன்றி கூறும். நாமும் அப்படித்தான் செய்வோம். அருமையான